ரோமர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படியெனில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 13வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக தடைகள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த மனுஷனுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாதாவின் கிரியைகள், ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் எங்களை நீர் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர், முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடு
பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அதிசயமாய் ஆச்சரியமாய் இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேர போற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் ஆண்டவரே, வீண் சந்தேகங்கள், கவலைகள், பாரங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத கொடிய நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் அன்பின் பாத்திரமாய் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஒரு ஆத்துமாகிலும் வெறுமையாய் போவது முடிய சித்தமல்ல கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாப்பை கட்டளையிடும். ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், பொல்லாங்குக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தரே விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கட்டும். நீரே ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.